அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை மாலை வணக்கம். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அம்பானி வீடு முதல் நம்ம அகிலா வீடு வரை, அதாவது என்னோட வீடு வரைக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு முக்கியமான பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தங்கம், வெள்ளி, பித்தளை இது எதுவுமே இல்லாத வீட்டில் கூட இந்த ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் நம்ம குத்து விளக்கு. இது இல்லாத வீடே இல்லை. ஒரு பொண்ணுக்கு நம்ம கட்டி கொடுக்கும்போது அவங்க கையில முத நம்ம குத்து விளக்க கொடுப்போம். அதே மாதிரி வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாலும் முத குத்து விளக்கு இல்லை காமாட்சி விளக்கு எடுத்துட்டு தான் வருவோம். அப்ப விளக்குக்கு நம்ம ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. விளக்கு பத்தி நிறைய போற்றிகள், துதிகள், பாடல்கள் நிறைய வந்திருக்கு. தீப ஒளியை பத்தி கார்த்திகை மாசத்துல தீபத்துக்குன்னே ஒரு திருநாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த குத்து விளக்கோட மகத்துவத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி தொடர்ந்து ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி 28 இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் வரப்போகுது. அப்ப நம்ம வீட்டுல ஒரு முறையாவது இந்த மாசத்துல ஒரு நாளாவது குத்து விளக்கு ஏற்றி குத்து விளக்கு பூஜையும் பண்ணுங்க. கோவில்கள்ல குத்து விளக்கு பூஜை பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா குத்து விளக்கு பூஜையில கலந்துக்கங்க. அது நம்ம வீட்டுக்கு மங்களத்தை சேர்க்கும். இப்ப நான் காட்டுறது பாத்தீங்கன்னா நாச்சியார் கோவில் குத்து விளக்கு. நாச்சியார் அப்படின்னாலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இவங்க நாச்சியாருங்கிறதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா மங்களேஸ்வரி, பெண் தெய்வம், அந்த மாதிரி அரசி, தலைவி, அந்த மாதிரி ஒரு பொருள். கம்பீரமா இருக்கும். சொல்லும் போதே, பேரை சொல்லும் போதே நமக்கு ஒரு கம்பீரமா இருக்கு. எப்பவுமே விளக்குக்கு நம்ம கீழே இருந்தா பொட்டு வைக்கணும். இது எங்க அண்ணன் வீட்டுல எனக்கு கிரகப்பிரவேசத்தப்ப சீதனமா கொடுத்த குத்து விளக்கு. இதை நான் கேட்டு வாங்கினேன். எனக்கு இந்த நாச்சியார் கோயில் குத்து விளக்கு தான் வேணும்னு கேட்டு வாங்கினேன். இதுல பாத்தீங்கன்னா குபேர பீடத்தோட கீழே இருக்கு. இந்த தாமரைப்பூ மாதிரி விரிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அதுலதான் நமக்கு அந்த பீடம் அமைஞ்சிருக்கும். இது 7 முக விளக்கு. 7 முக விளக்கு பாத்தீங்கன்னா நிறைய அதுல நன்மைகள் இருக்கு. அந்த விளக்கு ஏத்துறதுனால அது என்னன்னு நான் ஒன்னொன்னா சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா 7 விளக்கு, 7 முகங்கள் இருக்கும். 7 நம்ம திரி போட்டு ஏத்தலாம். அதே மாதிரி மேல ஒரு தாமரை பீடத்துக்கு மேல ஒரு சிலை வடிவத்துல நமக்கு ஏதோ ஒரு சாமி இது தருவாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம எது கேட்கிறோமோ அந்த மாதிரி ஒரு தருவாங்க. நான் லக்ஷ்மியும் விநாயகரும் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளி அன்னப்பச்சி பறவை தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டிருந்தேன். ஆனா அது வீட்டுல வைக்க வேணாம், அது கடைகள்ல பெரிய பெரிய நிறுவனங்கள்ல தான் வைக்கணும், வீடுகள்ல வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா சில பேர் வீட்டுல வச்சிருக்காங்க. இருந்தாலும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கோவில்ல குருக்கள் சொன்னனால நான் அது வாங்கல. அதனால விநாயகர் 2, மகாலட்சுமி 2 வச்சிருப்பேன். எப்பவுமே நார்மலா விநாயகர் பக்கத்துல மகாலட்சுமி இருப்பாங்க. அதனால விநாயகர் மகாலட்சுமி தான் எப்பவுமே நான் ஏத்துவேன். சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வரும்போது நான் விநாயகர் 2 முகமும் 2 பக்கமும் விநாயகர் வச்சுக்குவேன். இல்ல வரலட்சுமி பூஜை அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பக்கட்டும் நான் வெள்ளிக்கிழமையில ஏத்தும் போது நான் 2 பக்கத்தும் மகாலட்சுமி வச்சுக்குவேன். இன்னைக்கு நான் விநாயகர் ஒரு பக்கட்டும் மகாலட்சுமி ஒரு பக்கட்டும் வச்சுதான் நான் பூஜை பண்ணியிருக்கேன். இந்த நாச்சியார் கோவில் குத்து விளக்குல 7 முகம் இருக்கு இல்லைங்களா, இந்த 7 முகம் 5 முகம் நம்ம குத்து விளக்கு எல்லார் வீட்லயுமே இருக்கும். அது எதுக்காகனா நம்ம வீட்டுல மங்களங்கள் உண்டாகவும் சுபிக்ஷம் உண்டாகவும் ஏத்துறது, நிம்மதி சந்தோஷத்துக்காக. அதே மாதிரி காமாட்சி விளக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நன்மைகள் ரொம்ப தொடர்ந்து சேர்ந்துகிட்டே வரும். அதே மாதிரி அகல் விளக்கு நம்ம வீட்டுல ஏத்தும் போது பீடைகள் அகலும். இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இப்ப இந்த 7 முக விளக்கோட இது பலன் என்ன அப்படின்னா, பெரும் சிறப்பு என்ன அப்படின்னா, நமக்கு நில சம்பந்தமான, பூமி சம்பந்தமான பிரச்சனை, சொந்த வீடு கனவு இருக்கவங்க கண்டிப்பா இந்த விளக்க வாங்கி ஏத்தலாம். அப்படி நம்மளால இது வாங்க முடியல, இது ரொம்ப காசு அதிகமா இருக்குன்னா 7 முகம் உள்ள அகல் விளக்கு, 7 முகம் விளக்கு தான் ஏத்துமே தவிர இந்த விளக்கு தான் நாச்சியார் கோவில் குத்து விளக்கு தான் நான் சொல்ல வரல. நானே பல வருஷமா ஆசைப்பட்டு ரொம்ப காத்திருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பரிசு தான் இந்த நாச்சியார் கோவில் குத்து விளக்கு. எங்க அண்ணன் எவ்வளவோ செஞ்சாலுமே எனக்கு இந்த குத்து விளக்கு தான் எனக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்க அடம் பிடிச்சி கேட்டு வாங்கினதுன்னே வச்சுக்கோங்களேன். கும்பகோணத்திலே போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால 7 முக விளக்கு ஏத்தும் போது சொந்த வீடு கனவு இருக்கவங்க கண்டிப்பா 7 முக தீபத்தை ஏத்துங்க. அப்படி வெள்ளிக்கிழமைகள்ல ஏத்தும் போது இவங்களுக்கு ஸ்பெஷலா நம்ம உலர் திராட்சையோ இல்ல ஒரு பாயாசமோ ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு கண்டிப்பா மனை வச்சு அது மேல தட்டு வச்சு பச்சரிசி பரப்பி சந்தனம், குங்குமம், பொட்டு எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் விளக்கு ஏத்தணும். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இது மட்டும் ஏத்துங்க. வேற எந்த ஒரு கலப்பு எண்ணெயும் ஏத்தாதீங்க. இதுதான் நமக்கு விசேஷமா இருக்கும். நெய் ஏத்துனீங்கன்னா ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம நல்லெண்ணெய் ஏத்தலாம். இவங்களுக்கு நெய்வேத்தியமா வச்சு நீங்க வாரம் ஒரு முறை இந்த விளக்கை ஏத்தி நீங்க சொந்த வீடு கனவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு தடைக்கல்லா இருக்கிறது தடை விலகி நமக்கு சொந்த வீடு நிறைவேறணும், நில பிரச்சனை தீரணுங்கிறத நீங்க செய்யலாம். இது நான் அனுபவபூர்வமா
உணர்ந்து சொல்ற விஷயம்தான். இந்த விளக்கு வந்து நான் வீடு கட்டினதுக்கு அப்புறம் வந்துச்சு. ஆனாலும் வந்து அந்த வீட்டுல இந்த விளக்கு ஏத்துற வீட்டுல சந்தோஷம் நிம்மதி இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் எனக்கு இருக்கு. சங்கடங்கள், சண்டைகள், சச்சரவுகள்லாம் இருக்கதான் செய்யும் எல்லார் வீட்லயுமே. ஆனா அதை வந்து நம்ம பெரிய லெவலுக்கு கொண்டு போகாம நம்ம மனசு வந்து அதை வந்து ஆராய்ஞ்சு இதோட நிறுத்திக்கணும், இதோட நம்ம வந்து கஷ்டத்தை வந்து நம்ம போக்கிக்கணுங்கிற மாதிரி நமக்கு ஒரு விளக்கு, அதாவது நமக்கு ஒரு ஒளியை தரும் நமக்கு மனசுல. அதுதான் வந்து விளக்கோட அர்த்தமே. அதாவது இருளா இருக்கிற இடத்துல வந்து நம்ம வெளிச்சத்தை கொண்டு வரதான் நம்ம விளக்கு ஏற்றுறோம். அது மாதிரி நம்ம மனசுல இருக்க இருளை போக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பூஜைகள், விளக்கு ஏற்றுறது பண்றோம். நம்ம பெருசா யாகம் வளர்க்கல, ஹோமம் பண்ணல, கோவிலுக்கு போக முடியாட்டியும் எல்லார் வீட்லயுமே ஒரு அகல் விளக்காவது நம்ம கண்டிப்பா ஏத்துவோம். அப்ப இந்த ஆடி மாசம் திறக்காத கோயில் கூட திறந்து பூஜை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாசம். அதனால நீங்களும் வந்து கண்டிப்பா குத்துவிளக்கு பூஜை இருக்கும். கண்டிப்பா குத்துவிளக்கு இல்லாத வீடே இருக்காது. கண்டிப்பா இந்த குத்துவிளக்கு பூஜையை செய்யுங்க. அவங்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்யுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே, தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியே உனக்கு நமஸ்காரம். இருளை அகற்றும் திருவிளக்கே, இன்பம் அளிக்கும் திருவிளக்கே, எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே, லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம். ஜகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே, ஜெகதீஸ்வரி வடி திருவிளக்கே, அன்பை அளிக்கும் திருவிளக்கே, அம்மா உனக்கு நமஸ்காரம். இந்த மாதிரி திருவிளக்கை வந்து போற்றி குத்துவிளக்கு பூஜை, குங்குமார்ச்சனை இதெல்லாம் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு வாங்க முடிஞ்சவங்க வாங்கி ஏத்துங்க, ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.